தமிழகத்தில் வெற்றி காண்போம். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பேச்சு. ஈரோட்டில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா கைத்தறித்துறையின் சார்பில் நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 60க்கும் மேற்பட்ட அரங்குகளில் தமிழ்நாடு, மணிப்பூர், ஆந்திரா, மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் கைத்தறிகளில் நெய்த துணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்வையிட்ட அமைச்சர் சாமிநாதன் அங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த கைத்தறியில் நெசவு செய்து பார்த்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது, மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க, மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு மாநில அளவிலான கைத்தறி துணியினூல் காட்சி இன்றைக்கு இங்கே விற்பனை காட்சி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்காக. எனவே அந்த வகையில் ஏறத்தாழ சுமார் 60 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா போன்ற, மேற்கு வங்கம் போன்ற மாநிலத்திலிருந்து, மணிப்பூர் போன்ற மாநிலத்திலிருந்து கூட இங்கே வந்து கைத்தறி கண்காட்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் நிச்சயமாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக காரணம், கைத்தறி என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்றே சொல்லலாம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தான் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். அந்த காலத்தில் கைத்தறி துணைக்கு ஒரு தேக்கம் வந்த பொழுது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்களும் தன்னுடைய தோளிலே சுமந்து கைத்தறியை விற்பனை செய்து கைத்தறி நெசவாளருக்கு ஒரு வாழ்வை தந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஆட்சி இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி, இன்றைக்கு முத்தமிழ் ஐயா கலைஞருடைய ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் நடைபெறுகிறது. அந்த வகையிலே விவசாயத்திற்கு இணையாக இன்றைக்கு கைத்தறிக்கும் ஒரு முக்கியத்துவம் தந்து அந்த துறையையும் மேம்படுத்தி நெசவாளருடைய வாழ்வை மேம்படுத்துகிற சூழ்நிலையில் இன்றைக்கு அரசு தொடர்ந்து நம்முடைய கட்டணத்தில், மின்சார கட்டணத்தில் சலுகை, அதே போல் ஊக்கத்தொகைகள், இப்படிப்பட்ட பல்வேறு சலுகைகளை இந்த அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து கைத்தறி இன்றைக்கு நிச்சயமாக பாதுகாக்கப்படும். கைத்தறி நெசவாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அதற்காகத்தான் இதுக்காக ஏறத்தாழ இன்றைக்கு விழா காலங்களில் 30% தள்ளுபடி, இன்றைக்கு கூட தள்ளுபடி அறிவிக்கப்பட்டு தான் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. எனவே அந்த வகையில் தொடர்ந்து இதெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துவதாக அந்த தொழிலை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக சமீபத்தில் பீகாரில் கூட போதைப்பொருள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி அறிந்தேன். அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதை உரிய முறையில் கவனத்திற்கு வரும்போது அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பது தான் முக்கியமாக ஒழிய, அது மற்ற மாநிலங்களையும் உதாரணம் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் மாநிலத்தில் கூட போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு என்ன பதில் சொல்லுவாரோ தெரியாது. இருந்தாலும் சட்டப்படி உரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையின் மூலம்தான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அங்கே தொழிலாளர்களுடைய ஆய்வாளர்கள் அதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை கவனத்துக்கு கொண்டு வருவது தமிழ் அரசுடைய கடமை, இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் 2-3 ஆய்வுக் கூட்டங்களை, ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வணிக நண்பர்களையும் அழைத்து, வணிகர்களையும் அழைத்து, சங்கங்களை அழைத்து நிர்வாகத்தில் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக அதில் வெற்றி அடையும் தமிழ்நாடு அரசு. அதில் எந்த மாற்றம் அதாவது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது அரசுடைய கடமை. சட்டத்தை பயன்படுத்துவது இறுதிக்கட்டம், அது வேறு. அதற்கான அபராத தொகைகளோடு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் படிப்படியாக அவரிடத்தில் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் ஊறிப்போன விஷயம். ஏதோ மற்ற மொழியில் எழுதுவது தான் அதனுடைய ஒரு வாடிக்கையாகி போய்விட்டது. தமிழ் அங்கே என்பது அங்கே கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. எனவே நம்முடைய மொழி முதல்ல எழுத வேண்டும். அதே நேரத்தில் சமமான அளவிலாவது எழுத வேண்டும், எழுத்து அதனுடைய தடிமன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எனவே அந்த வகையில் இதில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வெற்றி காணும், எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.